வணக்கம் மெக்கானிக் நண்பர்களே. ஆனந்த ஈஸ்வரன். உங்களோட நிறைய டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் கிடைத்தது. அந்த விதத்துல வந்து என் கூட பழகின அத்தனை மெக்கானிக் நண்பர்களுக்கும் செயல்களுக்கும் மற்றும் என் உடன்பிறவா சகோதரர்கள் ஆகிய மெக்கானிக் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வார வாரம் தொடர்ந்து நிறைய பல விஷயங்களை எடுத்து கூகுள் மீட் வாயிலாக எடுத்து கூறி மெக்கானிக்கோட வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையா நிற்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பொதுவா BS6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப BS6லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா OBD 1 வந்துருச்சு, OBD 2 வந்துருச்சு. அது பேஸ் A பேஸ் B அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. இன்னும் BS8 வரல. ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு மாற்றங்கள், BS6க்கு அப்புறம் இவ்வளவு மாற்றங்கள் வந்து நடந்தது. எவ்வளவுதான் வந்து நம்ம கத்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வந்து மெக்கானிக் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம மனசுல வந்து ஆழமா வந்து பதியுது. அந்த விதத்துல நான் வந்து இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டே இருக்கேன். கத்துக்கிட்ட விஷயங்களை கூகுள் மீட் வாயிலாக நம்ம ஹைடெக் கூகுள் மீட் வாயிலாகவும் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஹைடெக் டெக்னீஷியன் வீக்ல நிறைய மெக்கானிக் சொந்தங்கள் வந்து பலன் அடைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்தும் இருக்கீங்க. டெய்லி புதிய புதிய தகவல்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அனைத்து மாஸ்டர் ஹைடெக் டெக்னீஷியன் நண்பர்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் பேர் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற மெக்கானிக் சகோதரர்கள் வந்து என்னோட அசோசியேட் ஆகிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு BS6 ட்ரைனிங் நிறைய வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நிறைய வகுப்புகள் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கு, 2 விதமா பிரிக்கலாம். நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் வார வாரம் கூகுள் மீட்ல நடத்துறோம், உங்களுக்கு தெரியும். நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சமீபத்துல ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய குளத்தூர் விஸ்வநாதன் வந்து சென்னையில் நம்ம கொடுத்த ஒரு மீட்டிங் வந்து உண்மையிலேயே வந்து நிறைய தகவல்கள், அதாவது ஒரு என்னையோட குளத்தூர் விஸ்வநாதனுக்கு கொஞ்சம் வயசு கம்மி தான், அதிகப்படியான விஷயங்கள், எண்ணற்ற ஆழமான கருத்துக்கள் விஷயங்கள்லாம் வந்து எளிதா வந்து மெக்கானிக்ஸ் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர் விஸ்வநாதன் வந்து ஒரு படி மேலதான் சொல்லணும். நல்லா இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா வந்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி படப்படப்படம் அடிச்சு நடத்துறதுல குளத்தூர் விஸ்வநாதன் ரொம்ப உண்மையிலே நிறைய விஷயங்கள் இருக்காது. ஏன்னா டோட்டலா வந்து இந்த சென்னை மீட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்ததும் வந்து நான் வந்து பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ட்ரைனிங்ல நான் இல்லாம போயிட்டேன். நானும் வந்து அந்த ஃப்ரண்ட் பெஞ்ச்லயோ அல்லது வந்து பேக் பெஞ்ச்லயோ உட்கார்ந்து ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து நானும் கத்துக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை இன்னொரு நிறைய பயணிக்க வேண்டியது இருக்கு. அதனால BS6 பயிற்சி வந்து எங்க யாரு கொடுத்தாலும் வாய்ப்பு கிடைச்சா என்னை கூப்பிடுங்க. நானும் வந்து ஸ்டேஜ்ல ஏறாம கீழே வந்து நானும் வந்து கத்துக்கிறதுக்கு ஆசையோட இருக்கேன். உண்மையிலேயே குளத்தூர் விஸ்வநாதன் சூப்பரா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி படிப்புக்கு மரியாதைக்குரிய ஆசிரியர்கள்லாம் வந்து எனக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, குளத்தூர் விஸ்வநாதன் மட்டும் இல்லை, நிறைய ஆசிரியர் பெருமக்களோட ட்ரைனிங் வந்து பார்க்க வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து என்னன்னா அது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து எனக்கு வந்து இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம கிட்டத்தட்ட வந்து கூகுள் மீட் ஆரம்பிச்சு ஒரு 5வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். என்னதான் வந்து கத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய புதிய மாற்றங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த விதத்துல கூட சமீபத்துல ஒரு மாஸ்டர் ட்ரெயினரை வந்து சந்திச்சேன். அவர்கிட்ட வந்து நம்ம இந்த இதை பத்தி கேட்டிருந்தேன். நம்ம சார் ஒரு கம்பெனில வந்து ஒரு வண்டி வந்து தயாரிக்கிறாங்க. இந்த வண்டியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்டேட் பண்ணி அந்த கொடுக்குறாங்க. நம்ம அந்த வண்டி ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டியை வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் வந்து அந்த டீலர்ஷிப் மூலியமா வெவ்வேறு மாவட்டங்கள்ல வெவ்வேறு
த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை டீலர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கமெண்ட்ஸையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இன்னும் அப்கிரேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு அதை வந்து மாத்துறோம். அதாவது ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம வந்து மாத்துறோம். அந்த மாதிரிலாம் வந்து சேவா மசான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு வண்டி தயாரிச்சு அதை வந்து ஆர்என்டி பண்ணி வெளியில வர்றதுன்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க். அதை வந்து அவங்க பலகட்ட சோதனைகளை முடிச்சுதான் வண்டி வெளியில வருது. நம்ம வந்து அதை மாற்றுறதுக்கு முடியாத விஷயம், நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பழைய மாடல் வாகனங்களுக்குலாம், பழைய BS6 வாகனங்களுக்குலாம் அப்ப வந்து புதிய அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா வந்து ஓட்டோ சென்சார்லயே 4X ஓட்டோ சென்சார் சொல்லி வந்திருக்கு. ஓட்டோ சென்சார்லயே வந்து லேட்டஸ்ட் ஓட்டோ சென்சார் வந்து நீங்க வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நம்ம வந்து இப்ப எத்தனாலோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக நம்ம அந்த ஓட்டோ சென்சாரோட மாற்றங்கள் வந்து ஈஸிக்கு தெரியப்படுத்துறதுக்காக என்ன பண்றோம்னா அது புதுசா வந்து நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும். அதுக்கு அந்த ஓட்டோ சென்சார் மட்டும் வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்தாங்க. நிறைய பல விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டே தான் இருக்கோம். இனிமேலும் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறது இருக்கும். இந்த 2025 தீபாவளி எல்லாருக்கும் நிறைய இனிப்புகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கேள்வி ஞானம், நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி ஞானம் அப்படின்றது இருந்தாலும் அதை நான் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்தெந்த குரூப்ல எல்லாம் பயணிக்கிறீங்களோ அந்தந்த குரூப்ல கேள்விகளை வைங்க. ஒரு BS6 பயிற்சி வந்து என்னதான் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு எண்ட்லெஸ் போயிட்டே தான் இருக்கு. நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய போயிட்டே தான் இருக்கு. இன்னும் நானும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நோக்கி பயணிப்போம். நம்ம வந்து இன்னும் வந்து இந்த ஈகோ கிளாஸ் அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம எல்லாம் ஒற்றுமையா ஒரு இடத்துல சந்திச்சோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்தாரு பாருங்க அண்ணா சசிகுமார் அண்ணன் அவர்களுக்கு நிறந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிடணும், வெவ்வேறு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் வெவ்வேறு சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கங்கள் வந்து நம்ம பிரிச்சாலும் நம்ம எல்லாரும் வந்து ஒரே ஒரு ட்ரெயினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அங்கம் மாறி அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வழி நடத்தி கொண்டு போனாரு. அது மாதிரி இன்னொரு ட்ரைனிங் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களே பேச வச்சு இன்னும் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வெளியில வரணும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பரிமாறணும் மெக்கானிக்ஸ். அவங்களும் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த தீபாவளி வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல இனிய தீபாவளியாக எல்லாமே இறைவன்